இருப்பேன். செய்யும் கடமை அல்லவா இதெல்லாம் உங்க தேவேந்திர மன்னருக்கு நீங்க செய்வீங்க. அது போலதான் உங்களுக்கும் அந்த கடமை செய்யணும். ஆறிட்டு சவுரியடி பழமதாத்துல ஆறிட்டு சொல்லி அப்படியெல்லாம் தெரியாதா? நாங்கள் அவருக்கு செய்வது போல்தான் உங்களுக்கும் செய்வோம். அவருக்கு எப்படி சினிமா பாட்டுல பாட்டு ஆடுறீங்களோ அதே மாதிரி இங்கே ஆடு. அப்படியா? ஆடு. இதோ என்ன ஒரு ஆச்சரியம் இருக்கிறது அண்ணா. இந்த தேவ பெண்கள்லாம் இந்த நாட்டியம் புரியலாம் என்று நம் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தார்களவா? ஆமா. சற்றேது மயக்கத்திலே இருந்தது. இந்த இந்திர பகவானை நாம் கட்டி போட்டுவேன். தம்பி ஆணவ கட்சியும் சங்கிலியா உன்னை கட்டி வைத்து வர சொன்னே. ஆமா. போய் பாத்துடா. போயிட்டு வரேன் தம்பி. இந்திரா, ஏய் இந்திரா, இந்திரா எந்திர கட்டமா இருக்கான். ஏய் சந்திரா, நீயும் போய்க்கியா? சந்திர கூட்டப்பாளையில் பார்த்து கிடக்குறான். இந்திரா, நீயும் அண்ணா. என்னாச்சு? என்னடா ஆச்சரியம்? அந்த செய்திய எப்படின்னா என் வாயில சொல்ல முடியும்? சரி இதெல்லாம் சொல்லாத விட்டு. அண்ணா சொல்லாம இருக்க முடியாது அண்ணா. அப்படி என்னதான் நடந்துச்சு அண்ணா? அந்த தேவலோகத்தாதிபதி இந்திர பகவான நாம அந்த வஜ்ர தூணிலே கட்டி போட்டோமே, ஆணை கட்டு சங்கிலியால் கட்டி போட்டோமே. இப்பொழுது அந்த இந்திரன் காணவில்லை அண்ணா, காணவில்லை. ஏடா கேன புண்டா உன்னை நம்பி தானே அவனை ஒப்படைச்சான். அப்ப அவனை பத்திரமாவே பாத்துக்கலாம். ஆத்தியாரா இருந்தா காலையில இப்ப கதை வந்து நெருப்பு மாதிரி போயிட்டு. அவன் எங்கே ஓடி இருந்தானா இந்த 7 பெண்களுக்கு தெரியாம எங்கேயும் போயிருக்க மாட்டான். அவங்க எல்லாம் பிடிச்சி சிறையில போட்டு அல்லலையே ஓடணும்னா வச்சியா அவன் எங்க இருக்கிறான், எப்படி ஓடனா நல்லா விஷயத்தை சொல்லிடுவான். சுதியானது குறைஞ்சு விட்டது. அதனால நாம அதாவது ஏத்தணும், சாராய கல்லு குடிக்கணும், குடிச்சிட்டு இவ்வளவு அல்லலையா குத்துரும் ஓட தெரியல. தேவேந்திரனுக்கு வந்து மத்த பெண்ணுக்கு மேல எந்த பெண்ணு மேல ஆசை கிடையாது. ரதி தேவ மேல ஏகப்பட்ட ஆசை. அடிச்சீங்கன்னா போதும் எங்க எங்க பீத்த புத்தக ராமாயி. யாரு அந்த பீத்த புத்தக ராமாயி? வாடிங்க கண்டரவாடி. எங்கடி தேவேந்திர? எங்கடி தேவேந்திர? எங்கடி தேவேந்திர? தம்பி என்னடா இப்படி வரா? அண்ணா இவங்க சிறை போட்டு வானா போயிடலாம். எல்லாத்தையும் சிறையில் இனிமேற்பட்டு இந்த அமராவதி பொன்னுலோகம் தெய்வலோகம் இந்த 3 லோகமும் நமக்கே சொந்தம். நமக்கு சொந்தம். இந்திராணி சப்த கன்னிமார்கள் எம்பா ஊர்வசி மேனகா துலோர்தமை ரதி தேவி விசித்ரா தேவி முதல் எல்லோரும் நமக்கே சொந்தம். எல்லாரும் நமக்கே சொந்தம். ஆமா. ஆனா அந்த தேவேந்திரனை கண்டுபிடிக்கணும். ஆகட்டும். அவனை கண்டுபிடிச்சாலே இந்த தெய்வலோகம் அமராவதி பொன்னுலோகம் அனைத்தும் நமக்கு சொந்தம். சரிண்ணா. இல்லைன்னா தந்திர மார்க்கமாக நம்மளை கொண்டு விடுவான். ஆகட்டும். உங்கள் வலை எதுவோ அதை கொடுத்தால் நான் வீசுகிறேன். போடவா. பகலிலே வித்திரை ஆகக்கூடாது.
பகலிலே மித்திரையாக கூடாது என்று என் மனைவியுடைய சொன்னால் சரிங்க அதை மீறி நான் மித்திரையானேன். அதாவது கண்ட கனவு பழித்து விட்டது. என்னையும் சிறைபிடித்து விட்டான். அந்த என்னுடைய மகனாகப்பட்ட சித்திரசேனனும் சிறைபிடித்து விட்டான். அந்த சிறையில இருந்து தப்பி பிழைத்து நான் வந்தேன். சரிங்க இதோ என்னுடைய மகனாகப்பட்ட யாரை பாண்டவுல நடுபிறந்த நாயகன் அர்ஜுனன் என்னுடைய மகன். சரி என்னுடைய மகனாக இருந்தாலும் இப்போது கைலங்கிரிக்கு பங்காளியை ஜெயிப்பதற்காக பாசிபகம் கனி என்று சொல்லக்கூடிய வரத்தை வாங்கிவிட்டு வந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகனாகப்பட்ட அர்ஜுனன் இடத்துல அபயம் என்று போனால் இந்த அபயத்தை அவனால் காட்ட முடியும். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் சபைக்கு வரும் இடம் காண்க. ஆறாவது 5 மணிக்கு வந்து புலத்துறது எப்படி ஓகே ஓகே சரிங்க நானுங்க நானே என்ற அவளே அம்மா சாவுடா தாயலி கொலாய் மூடுடா தாயலி ஜாக்கறே தமக்காலம் அப்பா வெடி தமாது நேத்து தமாஸ் பண்ண மாதிரி நேத்து செத்த தமாஸ் நேத்து வரல எங்கேயோ தமாஸ் பண்ணிக்க மாட்டேன் டேய் இந்த தீரா தேவிச்சாவே சமகி ஆனாய் வரதே ஆனாய் வரதே பெண்ணாய் வரதே ஈச பத்துக்குதி இப்படிதான் கமாட்டு டேய் ஆனாய் வரதே அம்மார்கள் பெண்ணாய் வரதே அருமரும் தாய்மார்கள் கட்டை கட்டை உலகளவே கட்டை தெரியும் கல்லூரியோட அருமை கட்டளுக்கு தெரியும் பிள்ளையோட பெருமை கட்ட கதையா இருந்தாலும் அது போய் தெருவு முட்டில பாக்கணும் சாமி எவ்வளவு தெலுவு இருக்குது எவ்வளவு தெலுவு ஊரி இருக்குது காலையில எத்தனை கம்பு கொடுக்கலாம் காலை சென்று மழை வரும் பாட்டாளி மக்களும் மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களும் உழைத்தோ உண்டோ உறங்கினோம் சம்பாதித்தோம் சாப்பிட்டோம் என்ற பழமொழிக்கு ஒரு கொடுக்காத பார்க்க வந்த பொதுமக்கள் அனைவருக்கும் நம்ம நாடு குழுவின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவிப்போம்.
பேரு வினோத்குமார். வினோத்குமார் அவன் சொல்றத பத்திரம் அவனுக்கு உண்மை இருக்கிறான். எந்த வகை போனாலும் தங்கமாக வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். பேர சொல்லி ஊத்தி கூட்டி கூட்டி சின்ன பையனே ஏறி கேளடா. சின்ன பையனே ஏறி கேளடா. நான் சொல்லும் பாதி எண்ணி பாரடா. தம்பி எண்ணி பாரடா. ஆளும் வளரணும் அறிவு வளரணும். செட்டு வாதியார் இவர்தான். அவர்தான். இவரை செட்டு வச்சு ஆனாலும் தெரியுறீங்க. தெரியாது எனக்கு. ஓய் செட்டு வாதியார் அவர்தானா? ஆமா. பேர் என்னன்னு கேக்குறேன். இவரு செட்டு வச்சு யாரண்டு போயிந்தா பண்ணணும். வாதியார் பேருக்கு ஒரு பாட்டு பாடுங்க. வைத்தியரா செட்டு கேங்க வாதியார். அவர் ஏதோ பாட்டு பாட முடியுமா? அவர் பேர் ஒரு பாட்டு பாட முடியுமா? பாடுவாயா? இவருக்கு பாட்டா எப்படி பாடுறன்னு மட்டும் பாரு. அவர் பேர் என்னன்னு கேளு. பேர் கேட்டா ஒரு ஒண்ணு அங்க போய் பாடி பாரு. ஆனா நானே போய் பார்த்தேன். அங்கே போய் பாரு. வாத்தியார் கே சுக்காரன். உங்க பேர் சுக்காரனா? ஆமா. சுக்கண்ணா அப்படி சொல்லுவோம். ஓ நீங்க செல்லமா கூப்பிடு சுக்கண்ணா. சுக்கண்ணனுக்கு இப்ப பாட்டு எடுக்கிறோம். பாடு சூப்பரா பாடு. உனக்கு காசு கொடுப்பா அப்படி. ஆமா சேர்த்து கொடுப்பா அப்படி காலையில. நம்மள சேர்த்துருவீங்களா? அப்படின்னா அருமையான பாட்டு பாடுறேன். எப்படி அண்ணா சுக்கண்ணா? ஓய் அரிகாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. நான் அளவ கட்டி ஆட்டம் போட ஆசை. அரிகாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. நான் அளவ கட்டி ஆடி வர ஆசை. ஓ சுக்கண்ணா நத்தப்பட்டி சப்பண்ணா சுக்கண்ணா நத்த சப்பண்ணா நத்த சப்புரா நத்த சப்புரா நத்த சப்புரா பொங்கி சப்புரா. பைத்தியக்காரா எங்க வாத்தியார் சொல்லி பெருமையா பாட சொல்லி சம்பளம் கொடுப்பாருன்னு பார்த்தா இப்படி சப்புடாங்கிறீங்க. சுக்கண்ணோ நத்த சப்பண்ணோ சம்பளத்துக்கு ஆளு வேணுமா? ஆமா பேசல இன்னும் மல்லிக்கு அருகாமல் பலகார காடு என்றால் நம்மளுக்கு ஒரு தாய்நாடு நம்ம குருவாகப்பட்ட யாரு இளையபுரத்தை சேர்ந்த யாரு முத்துவாத்தியார் அவரு தலைமையில இந்த அறிஞர் மேடையிலே மாரியம்மனுக்கும் மதுரை வீரம் காளியம்மன் ஆமா அனைத்து தெய்வங்களுக்கு முருகனுக்கும் இப்படி ஒன்றாக சேர்ந்து விநாயகர் சேர்த்து அனைத்து தெய்வங்களுக்கும் சாட்ட வரது அடிக்கிறது செட்டு ரூல்ஸ் அம்பு விட்டது. இந்த நாடகத்திலே இது வைக்க ஒரு நாடகம் என்ன மகாபாரத்திலே ஒரு பாகமாகிய மாரியம்மன் மதுரை வீரன் சண்டை கிளிது பொட்டிக்கார மாட்டியா புண்டை. இது வைக்க நாடகம் அர்ஜுன் தேவப்பட்டம் இல்லையே உங்கசியால் பேடி சாபம். இந்த நாடகத்தில் நான் வேண பெற்று வந்தபடியால் என் பெயர் என்ன ராஜா. யாரு ராஜா குலத்தை தெரியுமே. குலத்தை வேந்தன் உங்க குலம் தெரியுமே. என் நாடு என்ன தெரியுமே. என் நகரம் என்ன தெரியும். நான் எப்படி பிறந்து அதுதான் எனக்கு தெரியும். ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் என்ன அது தெரியும். எப்படா தெரியும்? எல்லாமே தெரியுங்க. சொல்லு. உங்கள் பெயர் சுக்காடன் என்கிற ராமசாமி. உங்கள் குலம் செட்டு செல்வார். கிருஷ்ணாபுரத்தில் அருகாமல் இருக்கிறது உங்க குலதெய்வ கோயில். நீ இருப்பது கலெக்டர் ஆபீஸில் அருகாமல் இருக்கிறது தும்மங்குறிச்சி. உங்களுக்கு செல்லமா சுக்கு மொட்டாடான்னு கூப்பிடுவாங்க.
இந்த நாடகத்தை யார் யார் நீங்க யார்? என் சாம்ராஜ்யம் என்ன என்ன வாய்ப்பாகிறேன் மாதவா என்ன குற்றவாளிகளை வாசி வைக்கக்கூடிய நம்மளை போல ஆகா ஒரு கலைஞர் நம்மளை போல ஒரு கலைஞர் என்ன தமிழ்ல பேர் போனவர் யாரு முருகேசு முருகன் என்ன முருகன் முருகேசன் ஆமா அவருடைய சொத்துல இருந்து நம்மளுக்காக 100 ரூபாய் பின்னாடி வைக்கிறார் அவங்களுடைய குடும்பம் பட்டு பேருக்கு பால் பானை பொங்கி எந்த வகை போனாலும் தங்கமுகமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக் கொள்வோம். ஆனந்த் அவர்களும் அவருடைய சொத்து வந்து 10 ரூபாய் பின் வேலை இருக்கிறார். எந்த வகை போனாலும் தங்கமுகமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக் கொள்வோம். என் குலம் என்னங்க குருநாடு குருகுலம் குஞ்ச மக்கள் 5 பேர் குஞ்ச மக்கள் 5 பேருங்க பரிவார சந்திரகுலம் பாண்டவர் 5 பேர் பாண்டவர் 5 பேர் ஐவரிலே என் பேர் என்னங்க யார் என்று பரிந்தா நான் தான் தெரியும் மாதவா மகாராஜா இருவருக்கு மூற்றவர் இருவர் கிளையவர் கடிகடி வாகனம் கேசவாகனம் நற்குணன் பார்த்திபன் வில்லாளி விஜயன் என்று சொல்லப்பட்டு 9 பெயரை பெற்ற என் பெயர் பார்த்திபன். முன்னழகும் பின்னழகும் பல்லுலை பரதவரை பாத்தில செந்தாவரை தொப்பிலே அமர்ந்தாவரை முதுகுலை பக்தராக இப்படிப்பட்ட அர்ஜுனாகப்பட்டவன் என் பெயர் ஆகும். இந்த அர்ஜுனுடைய பெயரை கேட்டா கண்டவர்கள் கலைக்க வேண்டும், பார்த்தவர்கள் பயப்பட வேண்டும். புத்தக நாகனே வெளியே வந்து படபெரு தாடினாலும் என் அர்ஜுனுடைய பெயரை கேட்டால் படத்தை சுருக்கிக் கொண்டு புத்தக்குள் அப்படிப்பட்ட பார்த்து பார்த்துனானா மாதவா பார்த்து பார்த்து நீங்கள் இருந்தாலும் இப்படி அர்ஜுனாக இருந்தாலும் சரி 10 மாதம் 300 நாள்
அங்கத்திலே சமந்து என் பெற்றோர் யார் தெரியுமா? பெட்ரோல் 101 ரூபா உனக்கு தெரியுமா? பெட்ரோல் வேற யாரு உன்னை கேட்டா? நான் கம்ப்யூட்டர் தான் என் வாய் கம்ப்யூட்டர் இருக்க மாட்டேங்குது. என் பெற்றோர் யார்? என்ன பழுதி காட்டுறா? சரி பெற்றோர் யாரு? பெற்றோர் யாரு? 10 மாதம் முன்னூறுனா அங்கத்திலே சமந்து தொந்தி நடிங்க கொடை நடிங்க பெற்ற தாய் யாருன்னு தெரியுமா? ஆறு